அவ்வளோதான். 5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் நம்ம ஜில்லுன்னு ஐஸ் செஞ்சு நல்லா குழுன்னு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி எல்லாம் லெஜண்ட் ஃபுட் பேட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாம்பழத்தில் இருக்கிற தோலை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேற கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மாம்பழ சாறில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு உரிச்சாச்சு. இப்போ நல்லா மசிக்க எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் அந்த விதையெல்லாம் இருக்குது, அதனால் சல்லடை வச்சு அழிச்சு எடுத்துக்கலாம். ஜூஸ் தனியாக எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தர்பூசணியை வெட்டி எடுத்துக்கலாம்.
தர்பூசணி நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம். சாரை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பழத்தோட சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது டம்ளர்ல ஊற்றி ஐஸ் குச்சி சொரி நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் ஆனோன்னா நல்லா குள்ளு சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ ஆரஞ்சு சாறை ஊற்றிக்கலாம். தர்பூசணி சாறை ஊற்றிக்கலாம். மாம்பழ சாறு ஊற்றிக்கலாம். குச்சி நகராம இருக்கிறதுக்கு அலுமினிய பேப்பர் வச்சு கட்டி வைக்கலாம். நம்ம ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஐஸை. ஒன்று அப்படியே வரிசையாக வச்சிடலாம். மணி காலையில் 8 மணி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 மணி நேரம் ஃப்ரீசரில் இருந்திருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஃப்ளேவரு? வாங்க தர்பூசணி ஃப்ளேவர் டேஸ்ட் பார்க்கலாம். யாருங்க தர்பூசணி ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். செம்ம இனிப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. மாங்காய் மாம்பழ ஃப்ளேவர். தர்பூசணி ஐஸ் வேற லெவலில் இருக்கு. ஆஹா
வாங்க மாம்பழத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இது தரமாக இருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். யாராவது சின்ன பிள்ளைங்க இருந்தால் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் லெஜண்ட் ஃபுட் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.